வெல்கம் பெனிஸ்டெக் தமிழ் சேனல். இன்றைக்கி இன்ட்ரோன்னு ஒன்றுமே பண்ணலை. நம்ம இப்போது ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ போயிடலாம். எனக்கு நேரம் வேஸ்ட் பண்ண பிடிக்கல. நான் இன்னும் சரி ஓகே ரெடி ஆகல. ஓகே போகலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் காய்ஸ், இப்போ டுடே டாபிக்குள்ளே போகலாம். இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இதை பார்த்துடலாம். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி காமிக்கும். இதுதான் இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி உங்கள் கடை, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கடையில் வச்சிங்கன்னா இது மூலமாக ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ரூபா வந்து அனுப்பி விட்டலாம். வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அப்படி இப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்கேன் கோடுன்னு. இப்போ அவங்களுக்கு இதை வந்து நீங்கள் கோடு கியூஆர் கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இப்படி ஸ்கேன் பண்ணிக்கலாம். அப்புறமா இது மூலமாக ஸ்கேன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது ஃபோட்டோ எடுத்து பிக்சர் இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு பிக்சரை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படி வந்துடும். வெளியே போய்க்கலாம். இப்போ கியூஆர் கோடுக்கு போய்க்கலாம். இதே டைமு இந்த கியூஆர் கோடை வந்து உங்களால் வேறு ரீசெட் கியூஆர் கோடாகவும் மாற்றிக்க முடியும். இப்போது நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு இந்த கோடு எனக்கு பிடிக்கல, நான் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிங்கன்னா அப்படியே ரீசெட்டுன்னு கொடுத்துட்டு மேலே அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ரீசெட்டுன்னு கொடுத்துட்டு ரீசெட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அந்த கோடு ஆட்டோமேட்டிக்காக வேறு மாதிரி மாறிடும். இந்த பிளாக் கலரில் ஒரு மாதிரி புள்ளியாக இருக்கலாம், இப்போ மாறிச்சு. உங்களுக்கு இப்போ நீங்களே பார்த்துருக்கீங்க. அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஷேர்னு. இந்த கியூஆர் கோடை யாருனாலும் நீங்கள் ஷேரும் பண்ணிக்கலாம். இது மூலமாக இப்போ யாருக்காவது ஷேர் பண்ணணும்னா நினைக்கிங்கன்னா இப்படி ஷேர் பண்ணிக்கலாம். இப்படி ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ வெளியே வந்துக்கலாம். இந்த வாட்ஸ்அப்பை வந்து ஒன்று இருங்க, நான் இப்போ காமிக்கலாம், அப்புறமா காமிக்கேன். இந்த இமோஜை மட்டும் சொல்லி தந்துட்டு காமிக்கேன். நான் ஆல்ரெடி சாம்பிள் பார்த்தது. என்ன பாருங்க, ஆடுது. இப்போ நான் பார்த்தோன்னா ஆடுது, ஸ்டாப் ஆகிரும் கொஞ்ச நேரத்தில். இதை மறுபடியும் இப்படி கையை வச்சா அப்படி தொட்டால் மறுபடியும் இப்படி விரித்து காமிக்கும். இப்படி காமிக்கல ஃபன்னாக அந்த வாழைப்பழம் அதுமாதிரி காமிக்கும். இது வந்து கீழே விழுந்ததை போட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். சரி ஓகே, நான் இது எப்படி எடுக்கணும்னு காமிக்கேன். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எப்படி இது பண்ணணும்னா இமோஜியை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இந்த லாஸ்ட் ஆப்ஷனை வச்சுட்டு ப்ளஸ் சிம்பிள், அப்போ தான் ப்ளஸ் சிம்பிள் வரும். எதை கிளிக் பண்ணுங்கள், ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ மை ஸ்டிக்கரில் போய் இதை நான் டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்கே காமிக்குதுல்ல, சாரி, இப்போ இங்கே காமிக்குதுல்ல, இதில் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அனிமேட் ஆகும். இந்த மாதிரி இந்த வீடியோ சிம்பிள் இருக்கலாம், ப்ளே சிம்பிள் மாதிரி போட்டிருக்க எல்லாமே அனிமேட் ஆகும். ஸோ நம்ம இப்போ இல்லை ஒன்று இது பண்ணி பார்க்கலாம். நம்ம அதுக்கு பிடிச்ச அதையே எடுக்கலாம். எனக்கு இதான் பிடிச்சிருக்கு ரொம்ப. இதை நான் இது பண்ணிக்கிறேன். இதை டவுன்லோட் வந்து இந்த இது மாதிரி இதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா இதில் கொடுத்துட்டு அதனால் ஓகே காமிக்குது, கிளிக் காமிக்குது. மை ஸ்டிக்கருக்குள்ளே போனால் அது இருக்குது. இப்போ வெளியே வந்துக்கலாம். இப்போ அதை அனிமேட் ஆகிட்டுருக்கு பாருங்கள், இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணி விடலாம். இதை பாருங்கள், நல்லா இருக்கலாம். வேறு லெவல் எல்லாம் சூப்பராக இருக்குது. இப்படி நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தான் வந்துட்டுருக்கு, அந்த மெசேஜாக வந்து தள்ளிக்கிட்டு இருக்கு. இப்படி நீங்களும் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை டார்க் தீமை எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம். மறுபடியும் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. சேட்டுக்குள்ளே போய்க்கோங்க. இந்த தீம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கிளிக் பண்ணிட்டேன். இதில் டார்க் இந்த ஆப்ஷனை கொடுத்திங்கன்னா டார்க் ஆயிரும். சாரி, ஓகே கொடுத்துருங்க. சாரி, நான் டார்க் கொடுத்து ஓகே கொடுக்கல. ஓகே கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக டார்க் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து வெளியே வந்துக்கோங்க. எனக்கு இப்போதைக்கு டார்க் தேவையில்லை, உங்களுக்கு இன்னொன்று காமிக்க போகிறேன்.
இப்போ யாராச்சும் இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்டு யாராவது இப்போ நான் இந்த ஃபோனை வச்சுருக்கேன், இப்போ யாருக்கு நான் அதிகமாக சேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா, யார் உங்களுக்கு சேட் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியணும், யாருக்கு சேட் பண்ணியிருக்காங்க அடிக்கடி அப்படின்னு சொல்லி தெரியணுன்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்க. ஃபோனில் போய் வாட்ஸ்அப்பில் எடுத்துகிட்டு இப்போ இந்த இமோஜியை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது ஒரு மெசேஜ் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்வேர்டு அந்த ஆப்ஷனை கொடுங்க. ஃபார்வேர்டை கொடுத்துட்டு இப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வரும் தெரியுமா, ரீசெண்ட் சேட் அப்படின்னு வரும். காமிக்கிறேன் பாருங்க, நான் காமிச்சிருக்கேன். சாரி இன்னொரு வாட்டி காமிக்கேன். இதை பாருங்கள், ரீசெண்ட் சேட்னு வரும். ரீசெண்ட் சேட்ஸ் காமிக்கிறதுல அவங்கள்ட்ட தான் ரீசெண்டாக பேசியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, வெளியே வந்துக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டுடே. இன்னும் வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் சொல்லி தரணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேளுங்க, சொல்லித்தரேன். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ.